வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் ஸ்ட்ரைக். புதுவை மின்துறையில் பில் கலெக்டர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அரசுக்கு கேடு. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களுக்கு பயிற்சி. பள்ளிகளில் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனை குழுக்களை அமைக்க வேண்டும் என அறிவுரை. சனிக்கிழமை காலை 11 மணிக்கு துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம் மாறிய ராகு பகவான். கோவிலில் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு கோரிக்கையை நிறைவேற்ற புதுவை அரசு தவறினால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மின்துறை பில் கலெக்டர்கள் சங்க தலைவர் பாரத்குமார் எச்சரித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள அரசு மக்களிடமிருந்து கெடுபிடியாக கட்டணத்தை வசூலித்து வரும் நிலையில் பெரும் முதலாளிகளிடம் மினிமம் சார்ஜ் கட்டணத்தை கோடிக்கணக்கில் தள்ளுபடி செய்து வருகிறது என்றும், திறன் வாய்ந்த கணினிகள் இல்லாமல் இருப்பதால் கட்டணத்தை விரைவாக வசூலிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது என்றார். காலியாக உள்ள பில் கலெக்டர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் போக்கை மின்துறை உருவாக்கி வருகிறது என்ற பாரத்குமார், காலி பணியிடங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 23ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும், இதன் பின்னரும் மின்துறை ஊழியர்கள் உணர்வை மதிக்காவிட்டால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். பொதுமக்களிடம் மின்வரியை 2 மடங்குக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறார்கள். அது தேவையற்றது, உயர்த்த வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. வசூலை முழுமையாக செய்தால் இந்த வரியை உயர்த்தியிருக்க வேண்டியதில்லை என்று நாங்கள் பலமுறை போராடி வருகிறோம். அதற்கு பில் கலெக்டர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தார்கள். அதில் 3000 நுகர்வோர்கள் மட்டும்தான் பில் போட முடியும். அப்பொழுது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 1 லட்சம் பேர் நுகர்வோர்கள் இருந்தார்கள். தற்பொழுது 4 லட்சம் பேர் நுகர்வோர்கள் இருப்பதால் 3000 பேருக்கு மேல் அதில் பதிவு செய்ய முடியாது, வரியை பதிவு செய்ய முடியாது. அதனால் பொதுமக்கள் ஆத்திரத்திற்குள்ளாகிறார்கள் என்று நாங்கள் பலமுறை 15 ஆண்டுகளாக கடிதம் கொடுத்தும் அவர்களை வற்புறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் ஒரு கம்ப்யூட்டரை மாற்றுவதற்கு, அதுவும் அரசாங்கத்திற்கு வருவாய் கூடுதலாக ஈட்டுகின்ற ஒரு நிலையத்தை திறனாக மாற்றுவது, கணினியை திறன்பட செய்வதற்கு இந்த அரசாங்கம், இந்த மின்துறை முன்வரவில்லை. ஆனால் அதிகாரிகளுக்கு மட்டும் ஆண்டுக்கு ஆண்டு கம்ப்யூட்டர் வாங்குகிறார்கள். அதிகாரிகள் என்ன கம்ப்யூட்டர்ல செய்யறாங்க, எனக்கு வசூல் பண்றாங்களா என்னன்னு தெரியல. புதுவையில் நடைபெற்ற NSS திட்ட அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாமில் தற்கொலை தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறையின் நாட்டு நலப்பணி திட்டத்தில் பணியாற்றும் திட்ட அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் கல்வித்துறை வளாகத்தின் கருத்தரங்க கூடத்தில் சனிக்கிழமையன்று காலை தொடங்கியது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி வரவேற்று பயிற்சியின் நோக்க உரையாற்றினார். பள்ளி கல்வி இயக்குனர் வல்லவன் தலைமையேற்று NSS மாணவர்களுக்கான திட்ட குறிப்பு கையேட்டினை வெளியிட்டு தலைமை உரையாற்றினார். இணை இயக்குனர் பார்த்தசாரதி, மாநில NSS இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மைத்ரேயி அமைப்பின் செயலர் செந்தில்வேலன், மைத்ரேயி குமார் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். இம்முகாமில் 2014-15ஆம் ஆண்டுக்கான NSS செயல் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மேலும் இரத்த தான முகாம்களை பள்ளி அளவில் நடத்திடவும், பள்ளி வளாகத்திலும் பொது இடங்களிலும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கவும், பள்ளிகளில் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை குழுக்களை அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. கல்லூரி மற்றும் பள்ளிகளை சேர்ந்த 80 திட்ட அலுவலர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
சனிக்கிழமை பிற்பகல் 11:12 மணி அளவில் ராகு பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனை முன்னிட்டு புதுவை எல்லப்பிள்ளைச்சாவடி, விவேகானந்தா நகர், செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு ஹோமம், தீபாராதனை போன்றவை நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று பாரதி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் ராகுகேது பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், பாலாபிஷேகம், மகா தீபாராதனை போன்றவை நடைபெற்றன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை அம்பலத்தாடும் சுவாமிகள் மடத்தில் மகா குரு பூஜை விழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடத்தப்பட்ட மகாபிஷேக, நெய்வேத்திய, தீபாராதனை போன்றவற்றில் கனகசபை சுவாமிகள் தலைமையில் பக்தர்கள் பங்கேற்றனர். நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனையில் ரசிகர்கள் இரத்த தானம் மேற்கொண்டனர். நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் உள்ள ரசிகர் மன்றத்தினர் அதன் தலைவர் ஆனந்த் தலைமையில் சனிக்கிழமையன்று அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தானம் மேற்கொண்டனர். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விஜய் ரசிகர் மன்றத்தினர் பங்கேற்றனர். இதேபோன்று புதுவையின் பல இடங்களில் விஜய் ரசிகர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். புதுவை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கோடை விழாவினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக கலை பண்பாட்டு மையமும் இணைந்து ஒவ்வொரு வருடமும் புதுவையில் கோடை விழாவான சித்திரை கலை விழாவினை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டும் காந்தி திடல், கன்னியகோவில், கரிக்கலாம்பாக்கம், கூடப்பாக்கம் மற்றும் திருக்குனூர் ஆகிய 5 இடங்களில் 20 முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுவை காந்தி திடலில் நடைபெற்ற துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்புரையாற்றி விழாவினை தொடக்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் வாழ்த்துரை வழங்கினார். அரசு செயலர் சந்திரேகர் பர்த்தி மற்றும் இயக்குனர் கனகராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். தொடக்க விழாவில் பாரதியார் பல்கலைக்கூட மாணவியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் கலைத்தென்றல் கலைக்குழுவின் நாடகம் நடைபெற்றது. பயணிகளிடம் குடி போதையில் அடாவடி, கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டதால் பரபரப்பு. பாகூர் திரௌபதி அம்மன் கோவிலில்
தீமிதி திருவிழா, முதல்வர், அமைச்சர்கள், எம்பி மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மோதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்தவர்களை விடுவிக்க கோரி அரியங்குப்பம் காவல் நிலையத்தை பொதுமக்கள் நள்ளிரவில் முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் மனோஜ், இவரது மனைவி சுஜாதா, இவர்களது நண்பர்களான விஜய் மற்றும் அவரது மனைவி சவேதா மற்றும் 3 நண்பர்கள் உள்ளிட்ட 7 பேர் நேற்று மாலை புதுவை வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் வழியில் புதுவை சுண்ணாம்பாறு தனியார் ஹோட்டலில் சாப்பிட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த புதுவை ஓடைவேலி பகுதியை சேர்ந்த தாஸ் என்கிற வாழுமுனி, மதர் பாஷா, ஜெயபிரகாஷ், செல்வம் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஓடைவேலியை சேர்ந்த 4 பேரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீது பீர் பாட்டிலால் தாக்கியதில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்களது கார் கண்ணாடியையும் அடித்து உடைத்துள்ளனர். தகவல் அறிந்த அரியங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போது ஓடைவேலியை சேர்ந்தவர்களை போலீசார் கண்டித்துள்ளனர். குடிபோதையில் தகராறு செய்த தாஸ் என்கிற வாழுமுனி, மதர் பாஷா, ஜெயபிரகாஷ், செல்வம் ஆகியோர் மீது அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை தவிர மற்ற 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான செல்வத்தை தேடி வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் பரவியதால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அரியங்குப்பம் காவல் நிலையத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்டு கைது செய்யப்பட்ட 3 பேரையும் விடுவிக்குமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி தெய்வசிகாமணி மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சு நடத்தி அனைவரையும் கலைந்து போக செய்தனர். இதனால் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை அருகே உள்ள பாகூரில் திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவினை முன்னிட்டு தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் அமைந்திருக்கும் திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழா கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 17ஆம் தேதி அம்மனுக்கு திரு கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டது. இதில் பாகூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியதால் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் நடத்திய கல்வியியல் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்வியியல் மறுமலர்ச்சி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கல்வியியல் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவ கல்லூரி மற்றும் பிற நிறுவனங்களை சார்ந்த மருத்துவர்கள், புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் புதுவை பொறியியல் கல்லூரியை சார்ந்த ஆசிரியர்கள், பல்வேறு பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோரும், மகளிர் அமைப்பை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள், தேர்வாளர்கள், ஊடகத்துறையை சார்ந்த உறுப்பினர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுப்புற மக்கள், கல்லூரியின் செயலாளர்கள் மற்றும் தலைமையாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அறிவியல் தலைவர்கள் பங்கேற்றனர்.
இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அனைத்து துறை சார்ந்தவர்களும் 24 குழுக்களாக தனித்தனியே பிரிக்கப்பட்டு கல்வியில் மறுமலர்ச்சி குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. பிற்பகல் 2 மணி அளவில் அனைத்து குழுக்களிலும் 2 ஆர்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வியில் மறுமலர்ச்சி குறித்து எல்லா குழுக்களிலும் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சிறந்த கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. அந்த விவாதிக்கப்பட்ட சிறந்த கருத்துக்களின் தொகுப்பை கல்வியில் மறுமலர்ச்சி தொகுப்பு என தனி புத்தகமாக தயாரித்து வெளியிடப்பட்டது. இந்த தொகுப்பில் உள்ள மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக கூறப்பட்ட அனைத்து சிறந்த கருத்துக்களையும் கல்லூரியில் உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், துணைத் தலைவர் சுகுமாரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான வெங்கடாஜலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன், மருத்துவக் கல்லூரியின் டீன் அமரநாதன், மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் மலர்கண், மயிலம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் செந்தில், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் தனுசு, மணக்குள விநாயகர் பன்முக தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் காஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் ஸ்ட்ரைக். புதுவை மின்துறையில் பில் கலெக்டர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அரசுக்கு கேடு. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களுக்கு பயிற்சி. பள்ளிகளில் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனை குழுக்களை அமைக்க வேண்டும் என அறிவுரை. சனிக்கிழமை
காலை 11 மணிக்கு துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடமாறிய ராகு பகவான். கோவிலில் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.